சேனல் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026வது வருடத்துக்கான புத்தாண்டு ராசி பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷமான அனுபவங்கள், சுக அனுபவங்கள், வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த பலன்களை ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம். எதுக்கு இது தெரியணும் அப்படின்னா, இந்த பயிற்சிகளை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். ஏன்னா அந்த டியூரேஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் மாறுபடும். ஸோ இந்த வருஷ ஆரம்பத்தில் சந்திரன், அதாவது மனோகாரகன் சந்திரன், ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும். அந்த பலன்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது யாருன்னு கேட்டால், அதாவது போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்க்குறது யாருன்னு கேட்டால் இந்த சந்திரன் தான். ஸோ அந்த சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு. சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில். ஸோ சந்திரன், மனோகாரகன் சந்திரன், காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீட்டு அதிபதியான சுகஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் கஷ்டங்கள் குறைவாக, சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆண்டாக அமைந்திடும். இதுதான் பொதுவான பலன். சிம்பிளாக ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷப ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. குரு மிதுன ராசியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரகங்களுக்கு குருவின் 7ஆம் பார்வை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி இருக்கார். சனியுடைய தசம பார்வை சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு இருக்குது. ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2 கிரக பயிற்சி இருக்குது. ஒன்று மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி. குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி, அதாவது 2026 ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார். பொதுவாக இந்த காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்திலிருந்து 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு உச்சமடைவது ஆல்மோஸ்ட் கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக அமைந்திட அவர் உதவிகரமாக இருப்பார். ஸோ ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும், மே மாதம் முடிய ஒரு பலன், மே மாதத்துக்கு மேலே மற்றொரு சுப பலனை தரக்கூடிய வகையில் இருப்பார். இது ஃபஸ்ட்டு பயிற்சி. 2வது பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்று, டிசம்பர் 6ஆம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இந்த 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு மகர ராசிக்கு, கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய 2வது பயிற்சி. இந்த 2 பயிற்சிகளும் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்காங்க. குறிப்பாக குழந்தைகள் சுபிக்ஷம் அடையக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஏன்னா 2025 அந்த விஸ்வாவசு வருஷ பலன் சொல்லும்போது குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் பராபவ வருஷம் ஏப்ரல் மாதம் துவங்கிறது. அது வரைக்கும் கொஞ்சம் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த 2026 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா குரு சாதகமாக இருக்கார். பூர்ண சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த 2026 கெடுபலன்கள் குறைவாக இருக்கும், நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் நடுவில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்கள் சனியின் பார்வை மட்டுமல்லாமல் மே மாதம் வரைக்கும், பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் குருவின் பார்வையும் இருக்குது. அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் இருக்குமே அன்றி இந்த மாஸ் டெத் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உலக அளவில் பாரத தேசத்தின் பெருமை வளரக்கூடிய யோகம் ஏற்படும். கல்விக்காக இந்த ஆண்டு முக்கிய பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் பலன்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க சொல்லப்படுகின்ற
பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக இதுக்கு நம்ம இந்த பரிகாரங்களை நம்ம சொல்ல போகிறதில்ல, அதாவது இந்த ராசி பலனில் பரிகாரங்கள் சொல்ல போகிறதில்ல. பட் மாசாந்திர பலன்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாசாந்திர பலன்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு 12 மாதத்துக்கும் தனி மாதாந்திர பலன்கள் கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரங்கள் சொல்லிட்டு வரோம். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். வாருங்கள். சிம்ம ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களுடைய கௌரவத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். முதல் 2 மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 11 வரைக்கும் உங்களுடைய கௌரவத்தில் கொஞ்சம் சண்டையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உறவுகள் வகையில், உடன்பிறப்புகள் வகையில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக பிரிவினை ஏற்படும் பொழுது அதில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே மே மாதம் வரைக்கும். ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். மகிழ்ச்சி கடலில் மூழ்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளின் நிலை உயருவதால் எதிரிகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும், சிம்மராசி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம், இன்டெஸ்டைனல் டிசார்டர்ஸ், மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் மறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையுடைய இடுப்பு பகுதி, பின் இடுப்பு பகுதி, இந்த ஸ்பைனல் கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் அவருக்கு இருந்ததுன்னா அதுலேருந்தும் விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, சுப செலவுகளால் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. முதல் 5 மாதங்கள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, செல்வாக்கு அதிகரித்தல், பெரிய மனிதர்களின் தொடர்பு, பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் எதிரிகளுக்கு மத்தியில் நீங்கள் மேலே ஓங்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைகளுடைய நிலை உயர்தல், உடன்பிறப்புகளுடைய நிலை உயர்தல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கேது உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இந்த வருஷ கடைசியில் கேது பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணையும் பொழுது அந்த சமயத்தில் கோயிலாக சுற்றுவீங்க. அதாவது உங்களுடைய மனசில் இருக்கிற தாபத்தை போக்கக்கூடிய வகையில் கோயிலாக போயிட்டு ஒவ்வொரு கோயிலுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற 40,000 கோயிலையும் சுற்றுறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை சாதகமாக பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் ஒரு டிக்ஷனரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2026 வருடத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம், 12ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ண போகிறாரு. கேது வருஷ கடைசியில் ராசிலையும் 12ஆம் இடத்துக்கும் போக போகிறார். அதனால் தூக்கத்தை டிஸ்டர்ப் ஆகிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரை 85%, ஜூன் முதல் டிசம்பர் மாதம் வரை 75% நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும். இச்சேனல் நேயர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 என்னென்ன நல்ல மாற்றங்கள் வரும், ஏதாவது தடங்கல்கள் இருக்கா, சிக்கல்கள் இருக்கா, எந்த டைமில் நமக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டெபிளைஸாக இருப்போம், ரொம்ப வருமானம் இருக்கும், எப்போ பண வருமானம் கம்மியாகும், இதெல்லாம் பிளான் பண்ணி, ஏன்னா இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறிண்டே இருக்கும். உங்களுடைய 2ஆம் வீட்டதிபதி நல்லா இருந்தால் வருமானம் வரும், 2ஆம் வீட்டதிபதி நீச்சமாக இருந்தால் பண வருமானத்தில் தடை ஏற்படும். அதுக்கேற்றாற் போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய இந்த 2026 நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.